அழகான காட்டில் ஒரு குறும்புக்கார குரங்கு வாழ்ந்து வந்தது. தந்திரங்களை செய்து விளையாடுவதை வாடிக்கையாக வைத்து இருந்தது. அது யானையின் தும்பிக்கையை கட்டுவதும், புலியின் பாதங்களில் தேனை ஒட்டி விடுவதும், மயிலுக்கு உணவுக்கு பதிலாக மிளகாய்களை கொடுப்பதுமாக இருந்தது. ஒரு நாள் காலை குரங்கு விழித்தெழுந்தது. என் வாலை தொலைத்து விட்டேன் என்று கத்தியது. காப்பாற்றுங்கள், யாரோ என் வாலை திருடி விட்டார்கள். நீ ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணிட்டியா என்று பெருமூச்சு விட்டது ஞான ஆமை. குரங்கு தன் வாலை சேற்றில் நனைத்து அதை ஒரு தேனீ கூட்டில் மாட்டிவிட்டதை நினைவுக்கு வந்தது. ஆனால் தேனீக்கள் கோபமடைந்து சத்தமிட ஆரம்பித்தது. இதை பார்த்த குரங்கு வாலை விட்டுவிட்டு ஓடி போனது. குரங்கு வாலை எடுக்க திரும்பவும் சென்றது. அதன் வால் மிகவும் கோபமான தேனீக்களால் சூழப்பட்டிருப்பதையும் கண்டது. பயத்துடன் தன் வாலை எடுத்து சென்றது. தேனீக்கள் குரங்கை காடு முழுவதும் துரத்தி சென்றன. குரங்கும் தப்பித்து ஆற்றில் குதித்தது. மற்ற விலங்குகள் குரங்கை பார்த்து சிரித்தன. இந்த முறை நீ உன்னுடனே விளையாடுகிறாய். முகம் சிவந்து குரங்கும் சிரித்தது. அப்போதிருந்து அது அனைவரையும் ஒன்றாக சிரிக்க வைக்கும் நகைச்சுவைகளை மட்டுமே செய்தது. குரங்கு கற்றுக்கொண்டது, நீங்கள் அதிகமாக தந்திரங்களை செய்து விளையாடினால் ஒரு நாள் மிகப்பெரிய தந்திரம் உங்களை தாக்கும்.